பூஜை அறையில் எந்த மாதிரி சாமி படத்தை வச்சு வழிபட்டால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் மனசு நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும்? இது பலரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் இருக்க சாமி படத்தை வாங்கி பூஜை ரூமில் மாட்டி வச்சிட வேண்டியது. இப்படி எங்கே எதை பார்த்தாலும் வாங்கி கொண்டாந்து வச்சுருவாங்க. உள்ளே போய் பார்த்தா அதுவே ஒரு படம் சேல் பண்ணுற கடை மாதிரியே உள்ளே இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு நான் என்னங்க பண்ணுறது, இதை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் உள்ள மனிதர்களுக்கான பதிவு இது. நம்ம சபையினுடைய ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான உபதேசம் ஈசான தந்திரா என்று சொல்லக்கூடிய சுய தர்ப்பண சுய தரிசன அனுபவத்தை கொடுக்கக்கூடிய உபதேசம் வரக்கூடிய ஜூலை 20 பழனியில் நடக்குது. தொடர்ந்த பித்ரு தோஷம், குலதெய்வ சாபம், தொடர் தடை, கடன், நோய், இதனால கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன பரிகாரம் செஞ்சு விடுதலையாக முடியலைங்கிற கவலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு இது. பயன்படுத்திக்கோங்க. அன்னையிலேருந்து ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில். இப்போ மனிதனோட மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பயுமே ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். இந்த சாமியை வழிபட்டா நல்லது நடந்துராதா, இந்த சாமியை வழிபட்டா நல்லது நடந்துராதா, அதை வழிபட்டா நல்லது நடந்துராதான்னு சொல்லி எந்த கோயிலுக்கு போய் எந்த சாமியை வச்சிருந்தாலும் சரி வாங்கி கொண்டாந்து மாட்டிடுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க தான் ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லாம பல சாமியை வாங்கி கொண்டாந்து உள்ள வைக்கிறது. இதை பார்த்தோன்னே என்ன தோணும் உங்களுக்கு? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அந்த படத்தில் ஒரு முருகர் இருக்கிறார், அவரை பார்த்தோன்னே வழிபட தோணும். டக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா பெருமாள் இருப்பார், ஐயோ பெருமாளை மறந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தா நரசிம்மர் இருப்பார், ஐயோ நரசிம்மரை மறந்துட்டோம். இங்கே கணபதி இருப்பார், அங்கே ஒருத்தர் இருப்பார், இங்கே ஐயோ யாரும் தப்பாக நினச்சிருவாங்களோ, அவர் நினச்சிருவாரோ, இப்படி வழிபட்டா தப்போ. எத்தனை குழப்பம். தங்கம் ஒன்று ரூபம் வேறானது போல் சிவவாக்கியர் சொல்ல, தங்கம் ஒன்று தான், காதுக்கு போனால் கம்மல்னு பேராயிரும், மூக்குக்கு வந்தால் மூக்குத்தின்னு பேராயிரும், கழுத்துக்கு போகிற நெக்லஸ்ன்னு பேராயிரும், கைக்கு வந்தால் வளையல், விரலுக்கு போனால் மோதிரம். ரூபம் தங்கம் ஒன்று, மூலம் ஒன்று தான். அந்தந்த இடத்துக்கு போனோன்னு பேர் தான் மாறுது. இது என்னைக்கு தான் உங்களுக்கு புரிய போகுது? அவநம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தாங்க பூஜை ரூமில் எல்லா சாமி படத்தையும் தூக்கி வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசில் தேவையில்லாத குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எதை நம்புறதுன்னு தெரியாமல் தடுமாறுறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் நம்புறதா நினச்சி வாழ்க்கையை குழப்பமான மனநிலையில் கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஓஹோ, அப்போ என்னதாங்க பண்ணுறது? அழகா புகையடிக்காத வகையில் நெய் மற்றும் விளக்கெண்ணெய் கலந்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இறைவன் என்னைக்கும் ஜோதியில் தான் இருப்பார். ஜோதினா அதுக்கு அர்த்தம் சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. வெளிச்சம் அப்படின்னா இருட்டு விலகுதுன்னு அர்த்தம். எங்கு விளக்கேற்றப்படுகிறதோ அங்கே இருள் விலகுதுன்னு அர்த்தம். இங்கேயும் சரி வீட்டிலும் சரி விளக்கு அழகாக எரிந்தால் இருள் விலகுதுன்னு அர்த்தம். இருள்னா எதிர்மறையான எல்லாத்துக்கும் பேர் தாங்க இருள். விளக்கேற்றுங்க. அதில் ஏதாவது ஒரு சாமி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது ஒன்றை வைங்க. இதுதாங்க முதல் தொடக்கமே. ஒன்றை வச்ச உடனே எனக்கு அந்த சாமி பிடிக்குது, இந்த சாமி பிடிக்குது, எல்லா சாமியும் வைக்கிறது. உண்மையிலேயே ஜோதியில் வள்ளலார் மாதிரி ஜோதியில் இறைவனை பார்க்க தெரியுது, ஜோதியை திராதக தியானம்னு சொல்லி ஜோதியை மட்டுமே பார்க்க தெரியுது அப்படின்னா உங்கள் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஜோதியை அழகாக ஏற்றி வச்சு அந்த ஜோதியை கண்ணிமைக்காமல் பார்த்து பக்கத்தில் தூபம், தீபம், பத்தி, வாசனையான பூக்கள், அந்த சூழ்நிலையை தெய்வீகமாக மாற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க. மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சாமியையும் ஒவ்வொரு விதமாக மைண்டில் ஏற்றி வச்சிருக்கிறவராக இருந்தால் கடைசி வரைக்கும் குழப்பம் இருக்கும். ஏன்னா தூர 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 தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். இந்த சோம்பேறி என்ன பண்ணுவாங்களாமா, திருவண்ணாமலை போனதுக்கப்புறம் ஐயோ இதை விட சிதம்பரம் நல்லா இருக்கும், சிதம்பரம் போனதுக்கப்புறம் ஐயோ இதை விட ராமேஸ்வரம் நல்லா இருக்கும், அங்கே போனதுக்கப்புறம் பழனி நல்லா இருக்கும், இங்கே வந்ததுக்கப்புறம் மதுரை நல்லா இருக்கும், இப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்களாமா. பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், உலகத்தில் ஒரு இங்கு இடுக்கலாமல் நிறைஞ்சிருக்கிற பரம்பொருளை தேடி ஏயா ஓடுற அப்படிங்கிற மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா ரூபத்தில் இருக்கார், நாமம் ஒன்று தான், மூலம் ஒன்று தான்ங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இது தெளிவான ஒரு விடுதலையான ஒரு மனநிலையை கொடுக்கும். முதல்ல பூஜை ரூமில் கண்டமான படங்களை மாட்டாதீங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு படமும் முன்னால் தீபமும் வச்சு பாருங்கள். உங்களை அறியாமல் மனசு அமைதியாகிறது உங்களால் உணர முடியும். இன்னும் நல்லா அழகாக சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த முடிவுக்கு வாங்க. முதல்ல பூஜை ரூமில் இருக்க எல்லா படங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாவது ஒரு படம், அது என்னமோ ஒரு படம், வெறும் வெள்ளை பேப்பரில் கூட வச்சுக்கோங்க, முன்னால் ஒரு தீபத்தை வச்சு
பத்தி சாம்பிராணி பொருத்தி அந்த ரூம்குள்ளே போய் பாருங்களேன், தெய்வீகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ ஏதோ ஒரு அமைதியான ஒரு சூழல். ஏன்னா குழப்பங்களுக்கு விலகிருச்சுன்னு அர்த்தம். எல்லா சாமி படத்தையும் வச்சு பத்தியை கொளுத்தி பாருங்க, ஏதோ சந்தைக்கடையில் நின்ன மாதிரியே இருக்கும், ஃபோட்டோ கடையில் நின்ன மாதிரியே இருக்கும். மனசில் ஒரு ஒருநிலைப்பாடும் பக்தியை வெளிப்படவே படாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க? பக்தி வெளிப்படணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் குழப்ப மனநிலையிலேருந்து வெளியில் வாங்க. மனசில் குழப்பம் இருந்துச்சுன்னா செயல்கள் பூரா இப்படி தாங்க விடியா வேட்டியாக தாங்க வந்து முடியும். மனசை தெளிவாக்குங்க, மனசில் ஒரு அமைதியை கொண்டு வாங்க. அமைதியை கொண்டு வந்தாச்சுன்னா பார்க்குற இடம் போல கடவுளாக இருக்கும், இத்தனை படம் மாட்ட மாட்டீங்க. முதல்ல அதில் தெளிவாய்க்குங்க. இனிமே வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜம்முன்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. குருவே சரணம்.